அனைவருக்கும் வணக்கம். மகராசி அன்பர்களே, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள், சிந்திய கண்ணீர், ஏமாற்றங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் நெருங்கிடுச்சு. குறிப்பா இந்த ஜூலை 12க்கு பிறகு வரக்கூடிய அந்த 7 நாட்கள் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போறது. நான் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக சொல்லல. கிரகங்களோட அமைப்பும் பிரபஞ்சத்தோட சிக்னலும் அப்படி அமைஞ்சிருக்கு. நீங்க ரொம்ப பொறுமையானவங்க, கடினமா உழைக்கக்கூடியவங்க. ஆனா அதற்கான பலன் உங்களுக்கு முழுமையா கிடைச்சதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் நீங்க சொல்வீங்க. ஆனா இப்ப நிலைமை மாற போறது. ஜூலை 12க்கு அப்புறம் வர 7 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில 7 முக்கியமான அறிகுறிகள் தென்படும். இந்த அறிகுறிகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா உங்க தலைவிதியே மாறிடும். ஆனா கொஞ்சம் அலட்சியமா இருந்தீங்கன்னா வந்த அதிர்ஷ்டம் அப்படியே கை நழுவி போயிடும். அதனால ரொம்ப கவனமா நான் சொல்றதை கேளுங்க. உங்க ராசிக்கு இப்ப நடக்க போற மாற்றங்கள் சாதாரணமான விஷயமே கிடையாது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போறது. அதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் மூலமா பிரபஞ்சம் உங்களுக்கு தகவல் சொல்லும். முதலாவது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்லயோ அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துலயோ சம்பந்தமே இல்லாம ஒரு புது மனிதரோட அறிமுகம் கிடைக்கும். அந்த அறிமுகம் சாதாரணமா நடக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபம் காத்துட்டு இருக்கு. இவங்க மூலமா உங்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்போ அல்லது வேலை வாய்ப்போ கிடைக்கலாம். அதனால யார் உங்ககிட்ட வந்து பேசினாலும் அலட்சியப்படுத்தாம கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கோங்க. சில சமயம் அவங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திறவுகோலா அமையலாம். இது வரைக்கும் உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க. ஆனா இந்த ஜூலை 12க்கு மேல உங்களை தேடி வர்ற அந்த நபர் உங்களை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல தோள் கொடுப்பார். 2வது முக்கியமான அறிகுறி, உங்க மனசுல திடீர்னு ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இத்தனை வருஷமா ஒரு குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க. எது சரின்னு தெரியாம எந்த முடிவை எடுக்கிறதுன்னு தயங்கி நின்றுருப்பீங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அதிகாலையில நீங்க தூங்கி முழிக்கும் பொழுது உங்க மனத்துல ஒரு புது உற்சாகமும் இனிமே இதைத்தான் கண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் பிறக்கும். இது உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சிக்னல். அதை அசட்ட பண்ணிடாதீங்க. காலையில எந்திரிக்கிறப்போ எந்த விஷயம் உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதியுதோ அதுல தைரியமா இறங்குங்க. வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களை சுத்தி இருந்த எதிர்மறை எண்ணங்கள்னா விலகி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களை சுத்தி உருவாறத நீங்களே உணர்வீங்க. உங்க குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இந்த நேரத்துல தானாகவே சரியாகிடும் அப்படிங்கறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. 3வது அறிகுறி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது முழுக்க முழுக்க பணவரவு சம்பந்தப்பட்டது. நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து பணம் வர்றதுக்கான ஒரு சிறு அறிகுறி உங்களுக்கு தென்படும். அது பழைய படனா இருக்கலாம், அல்லது நீங்க மறந்து போன ஒரு முதலீடா இருக்கலாம். திடீர்னு ஒரு தகவல் வரும், இவ்வளவு பணம் உங்களுக்கு வர வேண்டி இருக்குன்னு. அது நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். வர பணத்தை எப்படி முதலீடு செய்யணும், எப்படி சேமிக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருங்க. அதே சமயம் இந்த 7 நாட்கள்ல உங்க கைக்கு ஒரு பெரிய தொகை வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தடங்கல் நாரி வந்துட்டு போகும். அதை காத்து நீங்க பயந்துடக்கூடாது. அந்த தடங்கல் தான் உங்களுக்கான பெரிய யோகத்தோட முதல் படி. அதனால ரொம்ப பொறுமையா நிதானமா செயல்படுங்க. மகராசிக்காரங்க என்னைக்குமே அவசரப்பட மாட்டாங்க. அந்த இயற்கையான நிதானம் தான் இந்த சமயத்துல உங்களை பெரிய அளவுல காப்பாற்ற போகுது. 4வது அறிகுறி, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்தெந்த சொந்தக்காரங்க உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்கெல்லாம் தானா உங்களை தேடி வருவாங்க. உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க, உங்களை பொற சொன்னவங்க எல்லாருக்கும் உங்க அருமை தெரிய வர காலம் இது. அவங்க உங்ககிட்ட வந்து பேசும்போது உங்க மனசுல ஒரு விதமான பெருமிதம் தோன்றும். ஆனா நீங்க பழைய போலத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்களை எடுத்தெறிஞ்சு பேசிடாதீங்க. இது உங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு சோதனை. உங்களை இந்த அனுபவங்கள் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கான ஒரு நேரம் இது. அதனால புன்னகையோட அவங்களை எதிர்கொள்ளுங்க. உங்களுடைய அந்த அமைதியான பதிலடி தான் அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பாடமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய போற ஒவ்வொரு விஷயமும் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். உங்களுடைய அந்த கடின உழைப்புக்கான முழு பலனும் கிடைக்க போற நேரத்துல இந்த மாதிரி சில மனிதர்கள் உங்களை தேடி வருவது ஒரு நல்ல சகுனமா எடுத்துக்கிட்டு உங்க பாதையில கவனமா முன்னேறி போயிட்டே இருங்க. 5வது அறிகுறி, உங்க உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். இத்தனை நாளா ஏதோ ஒரு இனம் புரியாத சோர்வு உங்க உடம்புல இருந்துகிட்டே இருந்திருக்கும். ராத்திரி தூங்கி காலையில எந்திரிச்சா கூட ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருந்திருக்காது. ஆனா இந்த ஜூலை 12க்கு மேல காலையில நீங்க கண் முழிக்கும் போது ஒரு பெரிய சுறுசுறுப்பு உங்க உடம்புல ஒட்டிக்கிறத நீங்க உணர்வீங்க.
இது ஏதோ சாதாரண விஷயம் நினைச்சிடாதீங்க. உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு சாதகமான ஒரு அதிர்வலையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கறதுக்கான முதல் அடையாளம் இதுதான். உங்க உடம்புல இருக்கிற சின்ன சின்ன வலிகள், குறிப்பா மூட்டு வலி, இடுப்பு வலி மாதிரி நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்த விஷயங்கள்லாம் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிட்டு இருந்த பணம் இனிமே சேமிப்புல போய் உட்காரும். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். காலையில கொஞ்சம் நேரமாவது சூரிய வெளிச்சத்துல நில்லுங்க. அந்த எனர்ஜி உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மனசுக்குள்ள இருந்த தேவையற்ற பயம், குறிப்பா நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோ, நம்ம பசங்க நிலைமை என்ன ஆகுமோன்னு நீங்க பயந்துட்டு இருந்த அந்த பயம் என்ன விலகி ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். 6வது அறிகுறி ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. உங்க கனவுகள் மூலமா பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். ஆமாங்க, நீங்க தூங்கும்போது சில குறிப்பிட்ட கனவுகள் திரும்ப திரும்ப வரலாம். அது குலதெய்வமா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப நம்புற ஒரு மகானா இருக்கலாம், அல்லது உங்க வீட்டுல வாழ்ந்து மறைந்த முன்னோர்களா கூட இருக்கலாம். அவங்க உங்க கனவுல ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. சில சமயம் மலையில ஏறுற மாதிரியோ இல்ல பெரிய நீர்வீழ்ச்சியில குளிக்கிற மாதிரியோ கனவுகள் வரும். அதெல்லாம் உங்களுக்கு வரப்போற பெரிய அதிர்ஷ்டத்தோட முன்னறிவிப்பு. இந்த மாதிரி கனவுகள் வரும்போது காலையில எந்திரிச்சு அதை யாருக்கிட்டையும் உடனே சொல்லிடாதீங்க. மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கோங்க. குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அந்த நாள் ஆரம்பிங்க. நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு தள்ளி போட்ட ஒரு ஆன்மீக பயணத்துக்கான வாய்ப்பு இந்த நாட்கள்ல தானாகவே அமையும். யாரோ ஒருத்தர் மூலமா அந்த பயணம் சாத்தியமாகும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா எந்த காரணத்தை கொண்டும் அதை தவிர்க்காதீங்க. அந்த பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனைய அமையும். இந்த அறிகுறிகள் எல்லாம் சும்மா ஏதோ சொல்லணும்னு சொல்லல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரக மாற்றமே நடந்துகிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு வண்டி வாங்கி இருக்கீங்க, எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருந்த நாட்கள் எல்லாம் இனி நிலையேறிடுச்சு. இனிமே நீங்க உண்மையாகவே சிரிக்க போறீங்க. உங்க உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற ரகசியங்களை யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க. குறிப்பா உங்க அடுத்த கட்டத்திட்டம் என்ன, நீங்க என்ன தொழில் ஆரம்பிக்க போறீங்க, இல்ல யார் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தா கூட சொல்லாதீங்க. ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கறது ரொம்ப பொல்லாதது. நீங்க நல்லா வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்க சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கண்ணு உங்க மேல படாம நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க வெற்றிய அவங்க கண்ணால காக்கணுமே தவிர உங்க வாயால நீங்க சொல்லக்கூடாது. 7வது மற்றும் மிக முக்கியமான அறிகுறி என்னவென்றால், உங்க வாழ்க்கையில தேவையில்லாத மனிதர்கள் தாமாகவே உங்களை விட்டு விலகி போவார்கள். இது வரைக்கும் உங்களை சுத்தி ஒரு நல்ல நண்பர்கள் போல, உறவினர்கள் போல நடிச்சுக்கிட்டு இருந்த சில பேரோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரும். இதை நினைச்சு நீங்க கொஞ்சமும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னா அதுக்கு தடையா இருப்பற இந்த மாதிரி தீய எண்ணம் கொண்ட மனிதர்களை பிரபஞ்சமே உங்ககிட்ட இருந்து அப்புறப்படுத்தும். நேத்து வரைக்கும் ரொம்ப நல்லா பேசினவங்க திடீர்னு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போவாங்க. அதை பார்த்து நீங்க புலம்ப வேண்டாம். இது உங்களுக்கான மிக சிறந்த பாதுகாப்பு அரண் உருவாகிற நேரம். உங்களுக்கு உண்மையிலேயே யார் நல்லதை நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இனிமே உங்க கூட இருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்தாலே போதும், பாதி நிம்மதி உங்களுக்கு வந்துடும். மகர ராசிக்காரங்க இயற்கையாவே ரொம்ப காசமானவங்க. அதனால யாராவது உங்களை விட்டு விலகும் போது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்தை தூக்கி போட்டுட்டு இதுவும் நன்மைக்குதான் அப்படிங்கிற ஒரு தைரியமான மனநிலைக்கு நீங்க மாறணும். இந்த 7 அறிகுறிகளும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஆனா இந்த ஜூலை 12க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 7 நாட்கள்ல நீங்க கடைபிடிக்க வேண்டிய சில மிக முக்கியமான கட்டுப்பாடுகளும் இருக்கு. அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏடி வருதுன்னு தெரிஞ்ச உடனே நாம பாட்டுக்கு எந்த முயற்சியும் எடுக்காம சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா அது எப்படி முழுமையா கிடைக்கும்? நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை, காலையில எழுந்த உடனே எந்த ஒரு தகாத வார்த்தையோ இல்ல யார பத்தியும் குறை சொல்ற வார்த்தையோ உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் மனமா இருந்து உங்க இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சு வழிபடுங்க. அதே மாதிரி வீட்டுல யாருக்காவது கடன் கொடுக்கறதோ இல்ல நீங்க போய் யாருக்கிட்டையாவது கைமாத்து வாங்குறதோ இந்த 7 நாட்கள்ல வச்சுக்காதீங்க. பணப்பழப்பம் உங்க கைக்கு வரப்போறீங்க நேரத்துல நீங்க கடனா பணத்தை வெளியே கொடுத்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் அப்படியே வந்த வழியே திரும்பி போயிடும். இது ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். நிறைய பேர் இந்த சின்ன தப்பு பண்ணிட்டு இவ்வளவு சொல்லியும் என்ன பொண்ணு நடக்கலையேன்னு சொல்லி புலம்புவாங்க. நீங்க அந்த தப்ப பண்ணிடக்கூடாது. இந்த நாட்கள்ல நீங்க ரொம்ப அமைதியா அதே சமயம் ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா நீங்க வேலை செய்ற இடத்துல யாராவது உங்களை வம்பெடுக்கலாம்.
நீங்க கோபப்பட்டு ஏதாவது பேசி அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறணும்னு சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு நியாயம் இல்லனா கோபம் கொஞ்சம் அதிகமா வரும். ஆனா அந்த கோபத்தை இந்த ஒரு வாரம் நீங்க முழுமையா கட்டுப்படுத்தியே ஆகணும். அவங்க என்ன சொன்னாலும் ஒரு புன்னகையோட கடந்து போயிடுங்க. உங்க அமைதிதான் அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். அது மட்டும் இல்லால நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நவகிரகங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களை மனசார மதிச்சு அவங்க ஆசீர்வாதத்தை வாங்குங்க. குறிப்பா வயசானவங்களோட ஆசீர்வாதம் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து காப்பாற்றும். அவங்க சொல்ற சின்ன சின்ன அறிவுரைகளை கூட அலட்சியப்படுத்தாம கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேளுங்க. அதுல உங்களுக்கான பெரிய திறவுகோள் மறைஞ்சிருக்கும். இந்த 7 அறிகுறிகளும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வரலாம். இவ்வளவு நல்லது நடக்குதே, இது நிரந்தரமா இருக்குமா இல்ல இதுவும் பழைய மாதிரி கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போயிடுமான்னு நீங்க யோசிக்கலாம். அந்த சந்தேகம் உங்களுக்கு வரவே வேண்டாம். ஏன்னா உங்க ராசிநாதன் சனி பகவான் இவ்வளவு நாளா உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் வெறும் கஷ்டம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய பயிற்சி. உங்களை ஒரு வைரமா செதுக்கிறதுக்காக அவர் கொடுத்த வழி அது. இப்ப நீங்க முழுசா பக்குவப்பட்டுட்டீங்க. அதனால இனிமே அவர் கொடுக்க போறது எல்லாமே நிரந்தரமான நன்மைகள் தான். முக்கியமா சொல்ல போனா தொழில் செய்யற மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் போட்ட முதலீடு எல்லாம் முடங்கி போய் லாபம்லாம் என்னன்னே தெரியாம இருந்த நிலைமை மாறி பணம் உங்களை தேடி வர காலம் நெருங்கிடுச்சு. ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா ஒரு விஷயத்த கையாளணும். திடீர்னு கணம் வரும்போது ஆடம்பரமான செலவுகளை செய்யணும்னு தோணும். இது வரைக்கும் வாங்க முடியாதது எல்லாம் உடனே வாங்கணும்னு ஆசை வரும். அதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. வர்ற பணத்தை பத்திரமா சேமிக்கிறதோ இல்ல உங்க தொழில வளர்க்கறதுலயோ கவனத்தை செலுத்துங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, வாய் வார்த்தையை நம்பி யாருக்காவது வாக்கு கொடுக்கறது மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. உங்க நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை ஏமாத்த சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. நீங்க ரொம்ப இறக்க குணம் படைச்சவங்க. யாராவது வந்து கஷ்டம்னு அழுதா உடனே உதவி செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல உங்க அறிவுக்கு வேலை கொடுங்க, உணர்ச்சிகளுக்கு இல்ல. எதை செஞ்சாலும் பல தடவை யோசிச்சு இது நமக்கு சரிப்பட்டு வருமானு தீர்க்கமா முடிவெடுத்து அப்புறம் இறங்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க குடும்ப உறவுகள், குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் இந்த ஜூலை 12க்கு மேல தானாவே சரியாகும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். இது வரைக்கும் உங்க பேச்ச கேட்காம உதாசீனப்படுத்திய உங்க பிள்ளைகள் இப்போ உங்க அருமையை உணர்ந்து உங்க வழிக்கு வருவாங்க. குடும்பத்துல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியங்கள், கல்யாண பேச்சு வார்த்தைகள் எல்லாம் எந்த தடையும் இல்லாம சுமூகமா முடியும். இதெல்லாம் நடக்கும்போது உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதியை நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னா பழைய கசப்பான நினைவுகளை அடிக்கடி பேசிட்டு இருக்க கூடாது. நேத்து நடந்துட்டு நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதுல மட்டும் உங்க கவனத்தை வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி ஒரு நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே வளர்த்துக்கோங்க. இந்த நேரத்துல நீங்க குலதெய்வ வழிபாட்டை எந்த அளவுக்கு உறுதியா செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வெற்றிக்கான தடைக்கற்கள் எல்லாம் உடைஞ்சிட்டு போகும். நிறைய பேருக்கு குலதெய்வம் எதுனே தெரியாம இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க உங்க இஷ்டம். தெய்வத்தை முழுமையா நம்பி காலையிலையும் மாலையிலையும் விளக்கேத்தி கும்பிடுங்க. குறிப்பா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல உங்க வீட்டு பூஜை அறைய ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. நல்ல வாசனையான சாம்பிராணி போடுறது, பூக்கள் வைக்கிறதுன்னு உங்க வீட்டை ஒரு கோவில் மாதிரி மாத்தி வைங்க. ஏன்னா இந்த அதிர்ஷ்ட தேவதை எந்த நேரத்துல வேணாலும் உங்க வீட்டு கதவை தட்டலாம். அந்த தெய்வீக சக்தி உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா உங்க வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால வீட்டை எப்பவும் இருட்டா வச்சுக்காதீங்க. காலையில எழுந்த உடனே கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சு வெளிச்சமும் காத்தும் உள்ள வர மாதிரி செய்யுங்க. இது சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும். நீங்க நினைக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்னா உங்க கண் முன்னாடி நடக்கிறத நீங்களே காத்து ஆச்சரியப்படுவீங்க. அடுத்ததா நீங்க கவனிக்க வேண்டியது உங்க வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள். இத்தனை நாளா நீங்க போட்ட திட்டங்கள்லாம் பாதியிலேயே நின்னு போயிருக்கும். எதை தொட்டாலும் தடையா இருக்குதுன்னு ரொம்பவே மனசு உழைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த தடைகள் எல்லாம் தானா விலகிறத நீங்க கண்ணால காப்பீங்க. குறிப்பா உங்க கூட வேலை பாக்குறவங்க, நேத்து வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இப்போ தேடி வந்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. உங்களோட தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கிற நேரம் இது. வியாபாரம் பண்ற மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நேரம். புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தேவையான உதவிகள் உங்களை தேடி வரும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம்,
எந்த ஒரு முடிவா இருந்தாலும் மத்தவங்க சொல்றாங்கன்னு செய்யாம உங்க மனசுக்கு எது சரின்னு கருதும் அதை மட்டும் செய்யுங்க. உங்க உள்ளுணர்வு சொல்றதை மீறி எதையும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. சிலருக்கு இடமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஊர் மாற்றமோ அல்லது வேலை மாற்றமோ இந்த 7 நாட்கள்ல ஒரு நல்ல செய்தியா உங்க காதுக்கு வரும். நீங்க விரும்பிய இடத்துக்கே மாறுதல் கிடைக்கிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் பிரபஞ்சத்தோட அமைப்புல இருக்கு. அதனால நம்பிக்கையோட இருங்க. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, உங்க வீட்டுல இருக்கிற பழைய உபயோகப்படுத்தாத பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்துக. உடைந்த பொருட்கள், ஓடாத கடிகாரம் இதெல்லாம் வீட்டுல இருந்தா அது எதிர்மறை சக்தியை உருவாக்கும். அதையெல்லாம் வெளியில தூக்கி போட்டுட்டு வீட்டை ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. புது பார்த்து உள்ள வர வர புது வாய்ப்புகளும் உங்க வீட்டு கதவை தட்டும். இதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க சாப்பாட்டு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கணும். அதிர்ஷ்டம் வரும்போது ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்ட நேரத்துல சாப்பிடுறது, அளவுக்கு அதிகமா காரம் சாப்பிடுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. வயிறு சம்பந்தப்பட்ட சில சின்ன சின்ன தொந்தரவுகள் மறையும். அதனால உணவுல ரொம்ப கவனமா இருங்க. நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல கொஞ்சம் வெதுவெதுக்கான தண்ணி குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறினாதான் மனசுலயும் ஒரு தெளிவு பிறக்கும். நீங்க எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த அதிர்ஷ்ட நாட்களோட பலன்களை முழுமையா உங்களால அனுபவிக்க முடியும். அதனால சோர்வுக்கு மட்டும் உங்க உடம்புல இடம் கொடுத்துறாதீங்க. இந்த நாட்கள்ல உங்களை அறியாமலேயே உங்க தோற்றத்துல நீங்க ஒரு பெரிய கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. எப்பவும் சோர்ந்து போய் இருக்கிற முகம் மாறி உங்களை நீங்களே ரொம்ப நேர்த்தியா வச்சுக்க ஆசைப்படுவீங்க. இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கே உங்களால மறப்போற ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட வெளிப்பாடுதான் இது. குறிப்பா சொல்லணும்னா, இந்த ஜூலை 12க்கு அப்புறம் நீங்க ஏதாவது நல்ல காரியத்துக்காக வெளியில போறீங்க, இல்ல ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை நிறம் அல்லது சிவப்பு நிறத்தை ஆடைகளை அணிந்து செல்வது உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை தேடித்தரும். இந்த 2 நிறங்களும் இப்போ உங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய காந்த சக்தி மாதிரி செயல்பட்டு நல்ல வாய்ப்புகளை உங்களை நோக்கி இயக்கும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கே அதோட வித்தியாசம் நல்லா புரியும். அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். எந்த பிரச்சனையை நினைச்சு நீங்க பல ராத்திரிகள் தூங்கான கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். ஆனா இந்த இடத்துலதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி கொஞ்சம் அலட்சியமா இருந்தா கூட அந்த வாய்ப்பு கை நழுவி போயிரும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாம் நல்லபடியா நடக்குதேன்னு நீங்க சந்தோஷத்துல கொஞ்சம் கவனக்குறைவா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தானேன்னு நினைச்சு உங்க தொழிலோட ரகசியங்களையோ இல்ல உங்க பண வரவு பத்தின முழு விவரத்தையோ அப்படியே அப்பட்டமா யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. உங்க நல்ல மனசு மத்தவங்களுக்கு சாதகமா மாறிடக்கூடாது. எல்லாமே கைக்கு வரப்போகுதுன்னு ஒரு மிதப்புல இருக்காம வந்ததை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கறதுலதான் உங்க முழு கவனமும் இருக்கணும். இந்த 7 நாட்களும் பிரபஞ்சம் உங்களுக்காகவே பிரத்யேகமா திறந்து வச்சிருக்கிற ஒரு பொக்கிஷ கதவு மாதிரி. இதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த பல வருஷங்களுக்கு உங்களுக்கு எந்த பொருளாதார குறையும் இருக்காது. மகர ராசிக்காரங்க என்னைக்குமே உழைக்க தயங்க மாட்டாங்க. ஆனா அந்த உழைப்புக்கார சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுலதான் சில சறுக்கல்கள் வந்திருக்கும். அப்போ அந்த பாதைய கிரகங்களே உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. அதனால காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து அன்னைக்கு என்னென்ன செய்யணும்னு மனசுக்குள்ள ஒரு தெளிவான திட்டம் போட்டுக்கோங்க. அந்த திட்டத்துல இருந்து கொஞ்சமும் விலகாம உறுதியா செயல்படுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும், இது சரின்னு படும். அந்த உள்ளுணர்வை மட்டும் முழுமையா நம்புங்க. யாருக்காகவும் உங்க முடிவுகளை மாத்திக்காதீங்க. இந்த நேரம் உங்களுக்கானது. உங்க வாழ்க்கையை நீங்களே உங்க கையால மாத்தி எழுதுறதுக்கான நேரம் இது. இந்த அதிர்ஷ்ட மாற்றங்கள் உங்க தொழிலிலும் வியாபாரத்திலும் எப்படிப்பட்ட மாயங்களை செய்ய போகுது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் உற்று கவனிக்கணும். இதன காலமா மத்தவங்களுக்காக உழைச்சு ஓடாய் தேய்ந்தது போதும், நமக்கென்று சொந்தமா ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல ரொம்ப ஆழமா வேரூன்றும். குறிப்பா சொந்தமா ஒரு நிறுவனம் தொடங்குறது, ஆடைகள் மற்றும் துணிமணிகள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யணும்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. நீங்க தொட்டதெல்லாம் துலங்குற நேரம் இது. உங்க பேரிலேயே ஒரு புது வியாபாரத்தை தொடங்குறதுக்கான வழிகள் தானாகவே பிறக்கும். இதுவரை உங்களை நம்பி முதலீடு செய்ய தயங்குறவங்க கூட இப்போ உங்க திறமைய பார்த்து தாமாகவே முன் வந்து உதவி செய்வாங்க. ஆனா யாரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறோம் அப்படிங்கறதுல மட்டும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். குருட்டு அதிர்ஷ்டத்தை விட உங்க கடின உழைப்பும் நேர்மையும் தான் உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது.
அதே போல உங்க தோற்றத்துல நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீங்க. இத்தனை நாளா கவலைகளாலும் அலைச்சலாலும் உங்களை நீங்களே கவனிக்காம விட்டுருப்பீங்க. கண்ணாடிய காத்தா உங்களுக்கே ஒரு சலிப்பு தட்டி இருக்கும். ஆனா இந்த 7 நாட்கள்ல உங்க முகத்துல ஒரு புது தேஜஸ் உண்டாகும். உங்களை நீங்களே அழகா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும். தலைமுடிய நேர்த்தியா மாத்தி அமைக்கிறது, முகத்தை பொலிவா வச்சுக்கிறதுன்னு உங்க தோற்றத்துல ஒரு புது கம்பீரத்தை நீங்க விரும்புவீங்க. இது ஏதோ வெளித்தோற்றத்துக்கான மாற்றம் மட்டும் கிடையாது. இத்தனை காலமா உங்களுக்குள்ள அடங்கி கிடந்த அந்த சிங்கம் இப்ப சிலிர்த்து எழப்போகுது அப்படிங்கறதுக்கான மிக முக்கியமான அறிகுறி. உங்களை பாக்குறவங்க கூட என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு பிரபஞ்சப்பட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்க மேல முழுமையா விழப்போகுது. இந்த நல்ல மாற்றங்களை தக்க வச்சுக்க நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே உங்க மனச ஒரு நிலைப்படுத்துறது மட்டும்தான். காலையில எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் எந்த சிந்தனையும் இல்லாம அமைதியா உட்காருங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்க எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத மனக்கண்ணுல தெளிவா பாருங்க. அந்த காட்சி எந்த அளவுக்கு உறுதியா உங்க மனசுல பதியுதோ அதே அளவுக்கு அது நிஜமா மாறும். தேவையில்லாத விவாதங்கள்ல கலந்துக்காதீங்க. யாராவது உங்களை கோபப்படுத்த நினைச்சா அங்கிருந்து அமைதியா விலகிடுங்க. உங்க மனம்தான் இப்போ உங்க மிகப்பெரிய ஆயுதம். உங்களுக்கு கிடைக்க போற இந்த பெரிய வெற்றியின் மூலமா உங்களை ஏளனமா பேசினவங்களுக்கு நீங்க தகுந்த பதிலடி கொடுக்க போறீங்க. அதற்கான நேரம் வந்துடுச்சு. இந்த 7 நாட்களையும் நீங்க சரியா எந்த ஒரு சின்ன சோர்வும் இல்லாம முழு நம்பிக்கையோட எதிர்கொள்ளுங்க. வெற்றி நிச்சயமா உங்களை தேடி வரும். இந்த 7 நாட்கள்ல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ஆழமா உணர்வீங்க. அது என்னன்னா, இதுவரைக்கும் உங்களை சுத்தி இருந்தவங்கள்ல யாரு உண்மையானவங்க, யாரு போலி அப்படிங்கறது முகம் பாக்குற கண்ணாடி மாதிரி ரொம்ப தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்களுக்கு வர வேண்டிய நல்ல வாய்ப்புகளை தடுத்தவங்க எல்லாருமே தானாகவே உங்க கண் முன்னாடி அமலப்படுவாங்க. இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். நம்ம இவ்வளவு நாளா இவங்களே நம்பி இருந்தோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் மனசுல எட்டி பார்க்கும். ஆனா அந்த வருத்தத்தை அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு உங்களுக்கு கிடைக்க போற இந்த புதிய வெளிச்சத்தை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா இருட்ட விலகுனாதான் வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் தான் உங்களுக்கான நிரந்தரமான வெற்றி காதையை காட்ட போகுது. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன நடக்க போகுதுன்னா, நீங்க ரொம்ப நாளா போராடிட்டு இருந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு சொத்து பிரச்சனையோ இல்ல நீதிமன்ற வழக்கு சம்பந்தமான விஷயமோ இருந்தா அதுல உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நியாயம் உங்க பக்கம் இருக்குங்கிறது இந்த உலகம் ஏத்துக்கிற நேரம் இது. உங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாம் மறுபடியும் உங்களை தேடி வந்து சேரும். இதுக்காக நீங்க திருக்க எந்த மெனக்கடலும் செய்ய வேண்டியதில்ல. பிரபஞ்சமே உங்களுக்கான அந்த நியாயத்தை தட்டி கேட்கும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த வெற்றி கிடைக்கும் போது ரொம்ப ஆரவாரம் செய்யாம ரொம்ப அமைதியா அதை ஏத்துக்கோங்க. உங்க அடக்கமும் அமைதியும் தான் உங்க எதிரிகளை இன்னும் அதிகமாக நிலைகுலைய செய்யும். அந்த ஒரு திருப்தி உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். முக்கியமா உங்க வீட்டுல இருக்கிற பெண்களோட மனநிலை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு நாளா குடும்ப நேரத்தை சுமந்துட்டு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்த பெண்களா இருந்தா உங்களுக்கான அந்த விடிவு காலம் இந்த ஜூலை 12க்கு அப்புறம் தான் முழுமையா ஆரம்பிக்க போகுது. உங்க கணவரோ அல்லது உங்க பிள்ளைகளோ உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பாங்க. உங்க வார்த்தைக்கு குடும்பத்துல ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும். நீங்க நினைச்ச காரியங்கள், குறிப்பா வீட்டுல செய்யணும்னு நினைச்ச சின்ன சின்ன மாற்றங்கள் வாசல் படியில இருந்து சமையலறை வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மாத்தி அளிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை காணாவே அமையும். உங்க கையால செய்யப்படுற ஒவ்வொரு காரியமும் வீட்டுல ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால காலையில எழுந்ததும் மனசார உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு எந்த ஒரு சிறு கோபமும் இல்லாம உங்க வேலைகளை சந்தோஷமா செய்ய ஆரம்பிங்க. உங்க சிரிச்ச முகம்தான் உங்க குடும்பத்துக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். அந்த நாட்கள்ல உங்க மனசும் மூளையும் வழக்கத்தை விட ரொம்ப தெளிவா ரொம்ப கூர்மையா வேலை செய்யறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் முன்னாடி நடந்திருக்குன்னு தெரியல. ஆனா இப்போ நீங்க எதை நினைச்சாலும் அது உடனே நடக்கிற மாதிரி ஒரு அபூர்வமான சக்தி உங்களுக்குள்ள உருவாகும். வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு எண்ணம் தோன்றும். இந்த வேலையை இப்படி செஞ்சா என்னன்னு தோணும். உடனே அதை செஞ்சு பாருங்க. அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ரொம்ப நாள ஒரு சின்ன விஷயத்துக்காக பல பேரை தேடி அலைஞ்சிருப்பீங்க. ஆனா அதற்கான தீர்வு உங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்திருக்கும். அதை இப்போ நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிருவீங்க. குறிப்பா உங்க வாழ்க்கையில இந்த பாதையில போறதுன்னு தெரியாம ஒரு இருட்டுக்குள்ள நின்ன உங்களுக்கு யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத நபர் மூலமா ஒரு பெரிய வழிகாட்டுதல் கிடைக்கும். அவங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தை உங்க ஒட்டுமொத்த சிந்தனையையும் மாற்றி அமைச்சிடும்.
அது நபர் உங்க ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவரா இருக்கலாம், இல்ல பயணம் செய்யும் பொழுது தற்செயலா சந்திக்கிற ஒரு ஆளா கூட இருக்கலாம். அவங்க மூலமா கிடைக்கிற அந்த அறிவுரை அசட்டை பண்ணிடாம மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. அதே மாதிரி பண விஷயத்துல நீங்க இத்தனை நாளாப்பட்ட அவமானங்கள்லாம் இனிமே காத்துல பறந்துடும். நீங்க யாருக்கிட்டையாவது கைமாத்து வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாம தலைகுனிஞ்சு நின்ன காலங்கள்லாம் மலையேறிடுச்சு. உங்களுக்கு எங்க இருந்து பணம் வரும்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா உங்க தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு பணம் உங்க கைக்கு வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு முதல்ல பழைய கடன்களை அடைக்கிற வழியை பாருங்க. கடன் முழுசா அடைஞ்ச உடனே உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. ஆனா கையில கொஞ்சம் காசு வந்த உடனே நம்ம சொந்தக்காரங்க சில பேர் உதவி கேட்டு வருவாங்க. நீங்க ரொம்ப இலகிய மனசுக்காரங்க, உடனே தூக்கி கொடுத்துறாதீங்க. ஏன்னா உங்களுக்கான அடிப்படை தேவைகளை நீங்க முதல்ல பலப்படுத்திக்கணும். நீங்க நல்லா இருந்தாதான் மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதனால அத பணத்தை ரொம்ப புத்திசாலித்தனமா குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்க. இந்த ஜூலை 12க்கு அப்புறம் நீங்க சேமிக்க தொடங்குற ஒவ்வொரு ரூபாயும் நாளைக்கு பல மடங்கா பெருகி ஒரு பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க இன்னொரு விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது உங்க குடும்பத்துக்குள்ள 3வது மனுஷங்களை எந்த காரணத்தை கொண்டும் நுழைய விடாதீங்க. உங்க கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன ஊழல்களை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. யாரோ ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கணும்னு நினைச்சா அது பெரிய விரிசல்ல போய் முடிஞ்சிரும். நத ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே குடும்பம் மேல ஒரு அவீத பாசம் இருக்கும். அந்த பாசத்தை கொஞ்சம் வெளிப்படையா காட்டுங்க. மனசுக்குள்ளேயே அந்த வச்சுக்கிட்டு வெளியில முரட்டுத்தனமா நடந்துக்கிற அந்த சுபாவத்தை கொஞ்சம் மாத்திக்கோங்க. பிள்ளைகள் கிட்ட மனம் விட்டு பேசுங்க. அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, அவங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறத காது கொடுத்து கேளுங்க. நீங்க கொஞ்சம் இறங்கி பேசும்போது உங்க குடும்பத்துல ஒரு சொர்க்கமே உருவாகிறத நீங்க பாப்பீங்க. வீட்டுல எப்பவும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும்போது எந்த ஒரு கெட்ட சக்தியும் எந்த ஒரு கண் திருஷ்டியும் உங்க வீட்டு பக்கமே நெருங்க முடியாது. இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் உங்க தலைவிதியையே ஒரு பெரிய நல்ல நிலைக்கு கொண்டு போகும். இந்த நாட்கள்ல உங்களுக்கு நடக்க போற இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம், உங்களை குத்தி இருந்த இந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே பனி விலகிற மாதிரி விலகி போயிடும். இவ்வளவு நாளா நீங்க பண்ற நல்ல காரியங்களை கூட தப்பு தப்பா பேசி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேரை கெடுத்தவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு நிறைய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும். ஆனா இனிமே அவங்க வாயாலேயே உங்களை பத்தி பெருமையா பேசுற காலம் வந்துடுச்சு. நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களுக்கு மாலை மரியாதையோட ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. இத நீங்க சும்மா ஒரு பெருமைக்காக மட்டும் நினைக்க வேண்டாம். உங்க நேர்மைக்கும் உங்க உழைப்புக்கும் பிரபஞ்சம் கொடுக்கிற ஒரு பெரிய கிரீடம் இது. ஆனா அந்த பாராட்டு கிடைக்கும் போது உங்களுக்குள்ள எந்த விதமான கர்வமும் வந்துடக்கூடாது. ஏன்னா மகர் ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப எளிமையானவங்க. அந்த எளிமைதான் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பலம். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அலசை மறப்பால உங்களுக்கு ஆரம்ப காலத்துல உதவி செஞ்சவங்களை மறக்காம இருக்கிற அந்த குணம்தான் உங்களை இன்னும் பல பிரம்மாண்டமான உயரங்களுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. ரொம்ப வருஷமா குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாம ஏதோ ஒரு தடையினால தள்ளி போயிட்டு இருந்தா இந்த ஜூலை 12க்கு மேல தானாவே அதற்கான வழிகள் பிறக்கும். நீங்க போய் சாமி கும்பிட்டு வர்றது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு பெரிய சுப காரியமும் அந்த குலதெய்வத்தோட அருளால ரொம்ப சீக்கிரமா முடிவாக போகுது. இதை நீங்க கண்கூடா காப்பீங்க. வீட்டுல ஒரு மங்கள ஓசை கேட்கிற நேரம் நெருங்கிடுச்சு. இதனால உங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய பாரம் எல்லாம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். ஆனா கோவில் காரியங்கள்ல ஈடுபடும் போது முழு ஈடுபாட்டோட எந்த ஒரு குறையும் வைக்காம மனசார செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க பிரார்த்தனை எவ்வளவு உண்மையா இருப்போ அந்த அளவுக்கு அதோட பலனும் ரொம்ப பெரிய அளவுல உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு தீர்த்த யாத்திரை போறதுக்கான வாய்ப்புகளும் தானாவே குடிவரும். இந்த நல்ல நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அது உங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. பெரிய அளவிலான மருத்துவ செலவுகள் எதுவும் இனிமே வராதுன்னாலும் நீங்க உங்க உடம்ப ரொம்ப பத்திரமா பாத்துக்க வேண்டியது அவசியம். குறிப்பா ராத்திரி நேரங்கள்ல கண் விழிச்சு அதை பாக்குறது, கண்ட நேரத்துல சாப்பிடுறது இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோங்க. சரியான தூக்கம் இல்லாம நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே படுத்த உடனே நிம்மதியான தூக்கம் வரும். அந்த தூக்கம் தான் உங்க உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்க போகுது. அதனால உடம்புக்கு தேவையான ஓய்வை கண்டிப்பா கொடுங்க. ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் வரப்போற அத்தனை அதிர்ஷ்டத்தையும் நம்மால முழுமையா சந்தோஷமா அனுபவிக்க முடியும்.
இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பெரிய பாடத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த அனுபவத்தை வச்சு உங்க எதிர்காலத்தை ரொம்ப அழகா எந்த ஒரு சறுக்கலும் இல்லாம நீங்க செதுக்க போறீங்க. இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். இவ்வளவு நாளா நம்மளை ஏமாத்தினவங்க, கஷ்டப்படுத்தினவங்க இப்போ நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்களே, இவங்களை நம்பலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய குழப்பம் வரும். நான் அடிச்சு சொல்றேன், யாரையும் கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க. மகர் ராசிக்காரங்க என்னைக்குமே ஒருத்தரை நம்பிட்டா அவங்களுக்காக உசிரையே கொடுப்பாங்க. ஆனா அந்த நல்ல குணத்தை தான் இத்தனை நாளா பல பேர் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. இனிமே அந்த தப்ப பண்ணாதீங்க. உங்ககிட்ட இனிமையா பேசுற எல்லாரும் உங்களுக்கு நல்லவங்க கிடையாது. இந்த ஜூலை 12க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வர புது மனிதர்களை கொஞ்சம் தள்ளி வச்சே பழகுங்க. அவங்க உண்மையிலேயே எப்படிப்பட்டவங்கன்னு காலம் உங்களுக்கு சீக்கிரமாவே காட்டி கொடுத்துடும். அது வரைக்கும் உங்க ரகசியங்களை, குறிப்பா நீங்க சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை பத்தியோ இல்ல உங்க தொழில் நுணுக்கங்களை பத்தியோ யார்கிட்டையும் ராய்தவரி கூட சொல்லிடாதீங்க. உங்க நிதானம் தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல இதுவரைக்கும் உங்களை மதிக்காத மேலதிகாரிகள் இப்போ உங்க திறமையை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். கூட வேலை பாக்குறவங்க சில பேர் உங்க மேல பொறாமப்பட்டு ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. நீங்க எதையும் கண்டுக்காத மாதிரி உங்க வேலையில மட்டும் கண்ணும் கருத்துமா இருங்க. நீங்க உழைப்புக்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்க போகுது. சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு, குறிப்பா துணிமணி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப லாபகரமா அமைய போகுது. உங்களை தேடி புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உங்க வியாபாரம் நல்லா விரிவடையும். அந்த நேரத்துல தரத்துல எந்த சமரசமும் செஞ்சுக்காதீங்க. உங்க நேர்மை தான் உங்க தொழிலை இன்னும் பல மடங்கு உயர்த்த போகுது. வீட்டுல ஒரு அமைதியான சூழ்நிலைய கொண்டு வர்றதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இருக்கு. வாரத்துல 2 நாள், குறிப்பா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டை துடைக்கும் போது தண்ணியில கொஞ்சமா கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து துடைங்க. இது என்னமோ ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியுமா? ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை கெட்ட சக்திகளையும் கண் திருஷ்டியையும் இந்த கல்லுப்பு அப்படியே இழுத்துக்கும். வீடு எப்பயும் ஒரு நல்ல நறுமணத்தோடு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சாயங்காலம் ஆனா வீட்டுல விளக்க மாத்துல பெருக்க கூடாது, குப்பை வெளியே கொட்டக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதை கண்டிப்பா கடைபிடிங்க. அதே மாதிரி வீட்டுல யார்கிட்டையும் எந்த காரணத்துக்காகவும் சண்டை கூடாதீங்க. அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சி வாசம் செய்ய போற நேரம் இது. அந்த நேரத்துல வீட்டுல சத்தம், சண்டை, அழுகை இதெல்லாம் இருந்தா வந்த யோகம் அப்படியே திரும்பி போயிடும். அதனால எப்பவும் வீட்டை ரொம்ப கலகலப்பா சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல அற்புதங்கள் நடக்க போறத நீங்களே பாப்பீங்க. இதுல ஜூலை 12க்கு அப்புறம் வரப்போற மாற்றங்கள்ல நீங்க ஆச்சரியப்படக்கூடிய இன்னொரு விஷயம் உங்களோட சொந்த முயற்சிகள். இது வரைக்கும் மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்ம தோற்றம் எப்படி இருக்கும்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையில இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களை நீங்களே ரொம்ப நேசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க முகப்பொலிவை மாத்துறதுக்காக புதுசா ஏதாவது முயற்சி செய்வீங்க. குறிப்பா உங்க தலைமுடி அமைப்பை மாத்துறது, முகத்துக்கு ஒரு புது கம்பீரத்தை கொடுக்கற மாதிரி உங்க தோற்றத்தை மாத்தி அமைக்கிறதுன்னு உங்களை நீங்களே செதுக்க ஆரம்பிப்பீங்க. இது சும்மா அழகுக்காக பண்ற விஷயம் கிடையாது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறந்துடுச்சு அப்படிங்கறதோட வெளிப்பாடுதான் இது. உங்களை பாக்குறவங்க என்ன இவ்வளவு நாளா இப்படி இருந்தவங்க திடீர்னு இவ்வளவு பிரகாசமா மாறிட்டீங்களேன்னு ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வசீகரம் உங்க முகத்துல வந்து ஒட்டிக்கும். அதோட மாற்றத்தை நீங்க முழுமையா வரவேற்கணும். இந்த நாட்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க உங்க நேரத்தை எப்படி செலவு பண்றீங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத விஷயங்களை பார்த்து உங்க மனசை குழப்பிக்காம உங்களுக்கு பயன் தரக்கூடிய உங்க தொழிலை வளர்க்கக்கூடிய விஷயங்களை தேடி கத்துக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்க அறிவை வளர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வருமானமும் பெருகிக்கிட்டே போகும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய படைப்பாற்றல் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதை வெளியில கொண்டு வர நேரம் இது. நீங்க செய்யற வேலையில ஒரு சின்ன மாற்று சிந்தனையை கொண்டு வாங்க. அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். யாரு செஞ்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்காம நீங்க செய்யற விஷயத்துல உங்களுக்கான ஒரு தனி முத்திரையை கதிக்க முயற்சி பண்ணுங்க. உங்க உழைப்பு ரொம்ப நேர்த்தியா, பாக்குறவங்களை ஏற்கிற மாதிரி ரொம்ப துல்லியமா இருக்கணும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்க மனசுல இருக்கிற நன்றிணர்வு. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிரபஞ்சத்துக்கும் உங்க குலதெய்வத்துக்கும் மனசால ஒரு நன்றி சொல்லுங்க. காலையில எழுந்த உடனே எந்த ஒரு எதிர்மறையான எண்ணமும் இல்லாம இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட நாளை தொடங்குங்க.
உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை நீங்களே உருவாக்கணும். உங்களுக்கு உதவி செஞ்சவங்களை என்னைக்குமே மறக்காதீங்க. அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில கிரிபிட் செய்ய நினைங்க. மகர ராசிக்காரங்க என்னைக்குமே செய் நன்றி மறக்க மாட்டாங்க. அந்த நல்ல குணம்தான் இப்போ உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது. அதனால வரப்போற நல்லது நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதே சமயம் உங்க கடமைகளை ரொம்ப சரியா செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த அதிர்ஷ்டம் உங்க கதவு கட்டும் போது நீங்க சந்திக்க போற இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள நடக்க போற ஒரு மாயாஜாலம் தான். இத்தனை வருஷமா உங்க பேச்சை கேட்டு நடக்காத பிள்ளைகள், உங்களை மதிக்காத சொந்தக்காரங்க திடீர்னு உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கறத பார்த்து நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. குறிப்பா ரொம்ப நாளா தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள், கல்யாண பேச்சுவார்த்தைகள் தடங்கள் இல்லாம நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கிரகங்கள் உங்க ராசிக்கு சாதகமான ஒரு இடத்துல வந்து உக்காந்து உங்க மேல விழுந்திருந்த அந்த இருட்டை எல்லாம் விளக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு சில பேர் உங்களை தேடி வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க உஷாரா இல்லைன்னா வந்த அதிர்ஷ்டம் அப்படியே திசை மாறி போயிடும். அதனால ரொம்ப இனிமையா பேசுறவங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க. இன்னொரு பக்கம் இந்த தொழில்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு சின்ன அடியும் பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. உங்களை ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி நீங்க ஒரு ராஜாவா இல்ல ஒரு ராணியா வலம் வர போறீங்க. உங்க உழைப்புக்கு இவ்வளவு நாளா கிடைக்காத அந்த அங்கீகாரம் இப்போ நாலா பக்கத்துல இருந்தும் வந்து தேடும். இது வரைக்கும் நீங்க நம்பி ஏமாந்த பணம் எல்லாம் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் மூலமா திரும்ப உங்க கைக்கு வந்து சேரும். அந்த பணம் பைக்கு வந்த உடனே அவசரப்பட்டு கண்ணுக்கு பட்டதெல்லாம் வாங்க கூடாது. அதை பத்திரமா சேமிச்சு வைங்க. இல்லைன்னா உங்க எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்துல முதலீடு செய்யுங்க. உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற நிலைமைப்படி நீங்க பொட்டதெல்லாம் துலங்கும். ஆனா அந்த வெற்றியால உங்களுக்கு எந்த தலைக்கணமும் வந்துடக்கூடாது. அமைதியா பொறுமையா இருந்தீங்கன்னா இந்த ஜூலை 12க்கு அப்புறம் வர நாட்கள் உங்க மொத்த வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும். இந்த நாட்கள்ல உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு நிறைய விஷயங்களை முன்கூட்டியே உணர்த்தும். காலையில எந்திரிக்கிறப்போ மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். இதெல்லாம் சும்மா நடக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. பிரபஞ்சம் உங்க கூட பேச முயற்சி செய்யுது. உங்க குலதெய்வம் உங்க பக்கத்துல இருந்து உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதுக்கான மிகப்பெரிய அறிகுறி தான் இது. ரொம்ப நாளா தீர்க்க முடியாம இருந்த குடும்ப பிரச்சனைகள், வழக்கு விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. அதனால காலையில எழுந்ததும் மனசால உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு அன்னைக்கு வேலையை தொடங்குங்க. வீட்டுல எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலையை வச்சுக்கோங்க. சத்தம் போட்டு சண்டை போடுறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, இதெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. உங்க வீட்டை ஒரு கோவில் மாதிரி நீங்க வச்சுக்கிட்டா அந்த அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டா. இந்த ஜூலை 12க்கு அப்புறம் வரப்போற அந்த 7 நாட்களும் உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண வாரம் கிடையாது. இது உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு பொன்னான நேரம். நான் இதுவரைக்கும் சொன்ன அந்த 7 அறிகுறிகளும் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா நடக்கும். அதனால ரொம்ப விழிப்போட இருங்க. வந்த அதிர்ஷ்டத்தை எந்த காரணத்தை கொண்டும் அலட்சியப்படுத்தி நழுவ விட்டுறாதீங்க. காலையில எழுந்ததும் மனசால குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப நல்லா அமையும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட உங்க வேலைகளை பாருங்க. வீட்டுல எப்பவும் சந்தோஷமான சூழ்நிலையை வச்சுக்கோங்க. யார பத்தியும் குறை சொல்லாம உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துல மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்க. மகர ராசிக்காரங்களான உங்களுடைய பொறுமையும் கடின உழைப்பும் தான் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கு. இனிமே பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் துணையா நிற்கும். இந்த நல்ல நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நீங்க வெற்றி பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மத்தவங்களுக்கும் போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இதை பகிர்ந்துக்கோங்க. உங்க ராசி மகரம் தானா கீழே உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இது போல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளோட இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.